ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 24/2/25 பாபா முரளியினுடைய தலைப்பு சொல்றார். மீட்டே பச்சே, ये रूहानी हॉस्पिटल तुम्हें आधा कल्प के लिए एवर हेल्दी बनाने वाली है. இனிமையான குழந்தைகளே, இந்த ஒரு ஆன்மீக மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் அரை கல்பத்திற்கு உங்களை ஆரோக்கியமிக்கதாக ஆக்க வல்லது. யஹா தும் தேஹி அபிமானி ஹோக்கர் பைட்டோ. இந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி நம்ம அமர வேண்டும்? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமர வேண்டும். அப்பொழுது நாம் அரை கல்பம் 2500 ஆண்டுகள் நம்ம ஆரோக்கியம் உடையவர்களாக, முழு ஆரோக்கியம் பெற்றவர்களாக ஆக முடியும். பாபா क्वेश्चन கேட்குறாங்க. தந்தாதி கர்த்தே பி கौन-सा டைரக்ஷன் புத்தி में याद रहना चाहिए. எந்த ஒரு காரிய விவகாரங்கள் செய்தாலும் புத்தியில பாபா கொடுத்த எந்த ஒரு டைரக்ஷனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். बाप का डायरेक्शन है, तुम किसी भी साकार आकार को याद नहीं करो. பரமாத்மா ஸ்ரீ பாபாவுடைய டைரக்ஷன் என்னவென்றால், எந்த ஒரு சாக்கார உடலையும் அல்லது சூக்ஷ்ம உடலையும் நினைவு செய்யாதீர்கள். ஏக் பாப் கி யாத் மே ரஹே தோ விக்ரம் விநாஷ் ஹோ. ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்தால்தான் விக்ரமங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். இஸ்மே கோய் ஏ நஹி கஹனா, ஏ நஹி கஹ சக்தா, ஃபுர்சத் நஹி ஹே. பாபாவை நினைவு செய்வதில் யாருமே இப்படி சொல்ல முடியாது, எனக்கு நேரம் இல்லை, நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. சப் குச் கர்த்தே பி யாதுமே ரஹ சக்தே ஹோ. பாபா நமக்கு கர்ம யோகத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அனைத்து காரியங்கள் செய்தாலும் பாபாவை நினைவு செய்யலாம். ஆகவே எனக்கு நேரம் இல்லையே அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆகவே பாபாவுடைய டைரக்ஷன் என்ன? நிராகார் பரம் ஜோதி சிவ பரமாத்மாவை நாம் நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே ரூஹானி பச்சோं பிரதி பாப் கா குட் மார்னிங். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பகவானின் பாபாவின் காலை வணக்கம். குட் மார்னிங் கே பாத் பச்சோं को कहा जाता बाप को याद करो. குட் மார்னிங் சொன்ன பிற்பாடு குழந்தைகளுக்கு பாபா அடுத்து என்ன சொல்றார் தெரியுமா? அப்பாவை நினைங்க, என்ன நினைங்கன்னு சொல்றார். बुलाते भी ये पतित पावन आकर पावन बनाओ, तो बाप पहले पहले ही कहते रूहानी बाप को याद करो. நீங்க என்ன அழைத்தீர்கள் அல்லவா, ஹே பதீத பாவனரே, என்னை சுத்தப்படுத்த வாருங்கள்னு நான் முதலில் கூறுகின்றேன். ஆன்மீக தந்தையாகி என்னை நினைவு செய்ய வேண்டும். ரூஹானி பாப் தோ சப்கா ஏக்கி ஹே. ஆன்மீக தந்தை இந்த முழு உலகத்தினருக்கும் ஒரே ஒருவர்தான். ஃபாதர் கோ கபி சர்வியாபி நஹி மானா ஜாதா. அப்பாவை எங்கும் நிறைந்தவர்னு சொல்ல முடியவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஜித்தனா ஹோ சகே பச்சே பहले पहले बाप को याद करो. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ முதலில் நாம் பாபாவை நினைவு கூறுவது மிக அவசியம். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் நிராகாரமாக இருக்கார். தும் ஜான்தே ஹோ ஹம் ஜோ ஹீரே மிசல் தே சோ கௌடி மிசல் பன் படே. ஆமாம், இப்போ உணர்றோம், வைரம் போல இருந்தோம், மதிப்பில்லாதவராக ஆயிட்டோம். பகவான் கோ அப்னே சே பி ஜாஸ்தி நீச்சே லே கயே. அதே போல் பகவானையும் தன்னை விட கீழே கொண்டு வந்துட்டோம். பேச்சான்தே ஹி நகி. அவரை பற்றி நமக்கு பொறுப்பே இல்லை, புரிஞ்சுக்கவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை அவரை. பாரதவாசியோं को ही पहचान मिलती है, फिर पहचान कम हो जाती है. பாரதவாசிகளுக்கு தான் முதல்ல அறிமுகம் கிடைக்கிது பகவான் யாருன்ட்டு. அதுக்கு பிறகு அந்த அறிமுகமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது. அப்புறம் அவரை நம்ம சர்வவியாபின்னு சொல்லிட்டோம். திரும்பி அவர் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறார்.
तुम बाबा की पहचान सबको देते जाओ. பாபா யார் என்ற அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே போங்க. டேரோं को बाप की पहचान मिलेगी. அநேக பேருக்கு பாபாவுடைய அறிமுகம் என்பது கிடைக்கும். तुम्हारा मुख्य चित्र है ही ये त्रिमूर्ति गोला जाड. உங்களுடைய முக்கியமான சித்திரம் என்னவென்றால் திரிமூர்த்தி, பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்கார் இல்லையா, திரிமூர்த்தி சிவன். அடுத்தது காலச்சக்கரம். சத்தியுகா, திரேதாயுகா, துவாபரயுகா, கலியுகா, மறுபடியும் அகைன் சங்கமயுகம், மறுபடியும் சத்தியுகம். அடுத்தது கல்ப விருட்ச மரம். இது மூணும் ரொம்ப முக்கியம். तो इनमें कितनी रोशनी है பாபா சொல்கிறாங்க. இந்த 3 சித்திரத்தை பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. कोई भी कहेंगे லக்ஷ்மி நாராயண் சத்தியுக்கே மாலிக் தே. இதெல்லாம் தெரிஞ்சிட்டா போதும், யாருனாலும் சொல்லலாம் லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகத்தின் எஜமானனாக இருந்தாங்க. अच्छा सत्य के आगे क्या था तुम जानते हो. சத்தியுகத்துக்கு முன்பு என்ன இருந்தது, எந்த யுகம்? பாபா சொல்கிறாங்க இதை பற்றியெல்லாம் நமக்கு தான் தெரியும். அபி கலிகாந்த், இப்போ கலியுகத்தோட இறுதி கட்டம். ராஜா தொகை நை, இப்போ ராஜாவே கிடையாது, எந்த ராஜாவுமே இப்போ இல்லைங்கிறார் பாபா. जितना बाप को याद करते उतना खुशी भी होगी, ताकत मिलेगी. மீண்டும் ராஜ்யம் வரப்போகுது. அதனால் பாபாவை எவ்வளோ முடியுமோ நினைச்சாதான் மகிழ்ச்சி கிடைக்கும், शक्तिயும் கிடைக்கும். बहुत बच्चे जिनको आगे नंबर में रखा जाता परंतु याद में बिल्कुल रहते नहीं. பாபா சில குழந்தைகளாம் செலக்ட் பண்ணி இந்தந்த குழந்தைகள் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு எவ்வளோ நம்பரை முன்னாடி வச்சாரோ அந்த அளவுக்கு குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதில்லை. ஞான்மே தீக்கே பரந்து யாதுக்கு யாத்ரா ஹே நை. ஞானத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்காங்க, ஆனால் பாபா நினைவில் ஃபெயில் ஆயிடுறாங்க. பாபா தோ பச்சோं की महिमा करते. பாபா குழந்தைகளின் மகிமையை பாடுகின்றார். ये भी नंबर 1 में है, ज़रूर मेहनत भी करते होंगे ना. இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைன்னு பகவான் மகிமை பாடுறாருன்னா அப்போ கட்டாயமாக பாபா சொல்கிறார் அந்த குழந்தை எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும் இல்லையா. हमेशा समझो शिव बाबा समझाते बुद्धियोग वहाँ लगा रहेगा. எப்போதுமே நினைங்க, சிவபாபா சொல்கிறார், சிவபாபா புரிய வைக்கிறார், சிவபாபா பேசிகிட்டு இருக்கார், புத்தி அவர்கிட்ட நமக்கு போகணும். ஏபி சிக்தா தோ ஹோகானா. இந்த பிரம்மா பாபா கூட கற்றுக்கொண்டிருக்கார் அல்லவா. பாபா को याद करो. किसी को भी समझाने लिए चित्र हैं. பாபா ஏன் படங்கள் சித்திரங்கள்லாம் காட்டுறார், யாருக்கு வேணாலும் இந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணலாம், புரிய வைக்கலாம். अच्छा, धारणेக்கான முக்கிய சாரம். फर्स्ट पॉइंट, रूप पसंद बन मुख से सदैव रतन निकालने के बहुत बहुत मीठा बनना है. ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் ஆகணும். வாய் திறந்த உடனே ஞான ரத்தனங்களை வெளிப்படுத்த வேண்டும். கபி பி பத்தர் கடு வச்ச நகி நிக்கால்னா, ஒரு பொழுதும் கடுமையான கெட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டாம். नेक्स्ट पॉइंट, ज्ञान योग में तीखा बन अपना और दूसरों को कल्याण करना है. ஞானம் யோகத்தில் தீவிர தன்மையுடன் உடையவராகி பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். अपनी ऊंची तकदीर बनाने का पुरुषार्थ करो, अंतों की लाठी बनो. உயர்ந்த பதவி, உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் ஊன்றுகோலாக இருக்க வேண்டும், மீன்ஸ் வழி காண்பிக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. संतुष्टता द्वारा सर्व से प्रशंसा प्राप्त करने वाले सदा प्रसन्न चित्त भव. திருப்திப்படுத்தும் குணத்தின் மூலமாக அனைவரின் புகழை பிராப்தமாக அடையக்கூடிய சதா மகிழ்ச்சி உள்ளம் நிரம்பியவராக ஆகுங்கள். संतुष्टता की निशानी प्रत्यक्ष रूप में प्रसन्नता दिखाई देगी. திருப்தியின் அடையாளம் எப்பொழுதுமே புன்முறுவலுடன் இருப்பாங்க.
जो सदा संतुष्ट प्रसन्न रहते उनकी हर एक प्रशंसा अवश्य करते. யார் திருப்தியாக மகிழ்ச்சியாக காரியங்களை செய்கிறாங்களோ ஒவ்வொருவருமே அவங்களுடைய மகிமை பாடுவாங்க. प्रशंसा प्रसन्नता से ही प्राप्त कर सकते हो. புன்முறுவல் மகிழ்ச்சியின் மூலமாகத்தான் அந்த மகிமையை பிராப்தமாக அடைகின்றனர். इसलिए सदा संतुष्ट प्रसन्न रहने का विशेष वरदान स्वयं भी लो औरों को भी दो. ஆகையினால திருப்தியினுடைய மகிழ்ச்சியினுடைய இந்த விசேஷ தன்மையை வரதானமாக தன்னுள் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த சிறப்பியல்பை கொடுங்க. क्योंकि इस यज्ञ की अंतिम आहुति सर्व ब्राह्मणों की सदा प्रसन्नता. நம்மளுடைய இந்த யஜ்ஞத்தினுடைய கடைசி சுவாகா அனைத்து பிராமணர்களினுடைய எப்பொழுதுமே மகிழ்ச்சி உடைய நிலைதான் அந்த ஆஹூதி. சம்பூர்ண அந்திம் ஆஹூதி. எல்லாருமே எப்போ மகிழ்ச்சியோடு இருக்கோமோ அப்போ அந்த யஜ்ஞம் என்ன ஆகும்? முடிவடைந்து விடும். जब सभी सदा प्रसन्न रहेंगे तो प्रत्यक्षता का आवाज गूंजेगा, विजय का झंडा लहराएगा. எப்போ எல்லாருமே மகிழ்ச்சியோடு இருக்கின்றோமோ அப்போ பாபாவின் பிரத்யக்ஷத்தாவினுடைய அந்த சப்தம் முழக்கம் வெளியாகும், வெற்றி கொடி பறக்கத் தொடங்கும். ஆகவே திருப்தி என்பது மிகப்பெரிய ஒரு குணம்னு சொல்றார் பாபா. அடுத்த ஸ்லோகன், डायमंड बनने का मैसेज देना ही डायमंड जुबली मनाना. வைரமாகி வைரம் ஆகுவதற்கான மெசேஜ் கொடுப்பவர்களே டைமண்ட் ஜூபிலியை கொண்டாடுகின்றார்கள். பாபா இன்னைக்கு மனசா சேவா சொல்றாங்க. एकांतवासी बनना अर्थात चारों ओर के वाइब्रेशन से परे चले जाना. ஏகாந்தமாக தனிமையாக இருப்பதற்கு நாலா பக்கங்களினுடைய வைப்ரேஷனிலிருந்து கடந்து விடுங்கள். ஒவ்வொரு நேரம் ஒரு வைப்ரேஷன் தாக்கம் இருக்குல்லையே, அதெல்லாம் கடந்துடணும். कि ऐसे होते जिन्हें एकांत पसंद नहीं आता, संगठन में रहना, हंसना, बोलना ज़्यादा पसंद आता. சில பேருக்கு அமைதியாக இருக்கிறது பிடிக்காது, தனியாக இருக்கிறது பிடிக்காது. எல்லாரோட சேர்ந்து இருக்கணும், சிரிக்கணும், பேசணும், இப்படிலாம் இருக்க தான் பிடிக்குது. लेकिन ये हुआ बाहर मुगता में आना. இது பாகர் முகத்தால் வருது, வெளிநோக்கு முகத்தில் வருவது. अभी अपने को एकांतवासी बनाओ, सर्व आकर्षण के वाइब्रेशन से अंतर्मुखी बनो. ஆகவே தனக்குத்தானே ஏகாந்தவாசி தன்னை ஆக்கிவிட்டீர்களேயானால் எல்லா விதமான கவர்ச்சியினுடைய வைப்ரேஷனிலிருந்து अंतर्मुखिயாக ஆகிவிடுவீர்கள். अब समय ऐसा रहा जो यही अभ्यास काम में आएगा. இப்போ நேரம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இதுதான் நமக்கு அபியாசம் செய்வதற்கான ஒரு நேரம், பயிற்சி செய்யக்கூடிய நேரம் என்பது வந்து கொண்டே இருக்குது. अगर बाहर की आकर्षण से वशीभूत होने का अभ्यास होगा, समय पर धोखा दे देगा. நேரம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க பாபா சொல்றார், வெளி உலக கவர்ச்சிக்கு வசப்பட்டு இருந்தீர்களேயானால் கடைசியில் உங்களுக்கு அந்த நேரம் என்பது ஏமாற்றத்தை ஏற்படுத்திவிடும். இப்பவே அந்தர்முகத்தா ஏகாந்தவாசியாக இருக்க நம்ம இப்போ பழகிக்கணும். அச்சா, ஓம் சாந்தி.